Hey all, welcome to another Lights On discussion session. So this week we'll be talking about the 2025 Academy Award winning film I'm Still Here. It's directed by Walter Sellis. It's based on a real life incident, and we'll talk in detail about the film. So I have Arun with me today. ஸோ அருண் சொல்லுங்க. நீங்க தான் ரொம்ப Hey, hi. பக்கமா பார்த்ததுனால வந்து கமான், வாட் டிட் யூ திங்க்? Ah, it's most surprising ஆச்சு ஆக்சுவலா மூவி. ஃபர்ஸ்ட் போகும்போது வந்து இவ்ளோ அதுல எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா போக போக வந்து ஆக்சுவலா அவங்க இந்த யார் காணாம போனாலும் ஆக்சுவலி காங்கிரஸ் மினிஸ்டர் தானே. ஸோ ஆமா. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. மினிஸ்டரே தூக்கிட்டு ஒண்ணுமே சொல்லாம கடைசியில எவ்வளவு வருஷம் கழிச்சு அவங்க டெத் சர்டிஃபிகேட் வாங்கும்போது அவங்க கண் பண்ணிக்கிட்டாங்க. ஏய் என்ன இது மினிஸ்டருக்கே இப்படின்னா அப்ப சாதாரண ஆளுங்கன்னா என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா அவங்களோட ஸ்டோரியும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அவங்க வந்து சாதாரண ஆளா இருந்தாங்க தானே. ஒரு ம். நார்மல் பெர்சனா இருந்தாங்க. அவங்க வந்து அந்த அ லீட் கேரக்டர் வந்து அவரு நல்லா சிரிச்சிட்டே இருப்பாரு. செம ஸ்மைலுங்க அவருக்கு. அவரு வந்து அ எனக்கு வந்து மீட்டிங் இருக்கு சொன்னோனே, அவங்க வந்து ஃபோன அவங்க எடுப்பாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு ஒரு வாட்டி கியூரியஸா கூட கேட்க மாட்டாங்க. ரொம்ப ட்ரஸ்டபுளா இருப்பாங்க. இவரு பார்த்தா இவரு ஆக்சுவலா ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டாரு. இன்ஃபர்மேஷன பாஸ் பண்றதா தான் சொல்லுவாங்க. அதுக்கே அவர புடிச்சுட்டாங்க. இவங்க பெரிய ஆளுங்களா இருக்காங்க. ஆக்சுவலா நெறைய பியூட்டிஃபுல்லா சின்ன குழந்தைங்க. இவங்க அந்த பாண்டிங்கே வேற சூப்பரா இருந்துச்சு. இந்த சின்ன பொண்ணுலாம் வந்து எங்கேயோ வெளில போயிட்டு வந்தா, அவங்க அம்மாகிட்ட திட்டு வாங்கிட்டு, அவங்க அப்பாகிட்ட வந்து அந்த கேரக்டர் செம்ம சூப்பரா எழுதினாங்க. அவங்க அப்படிதான் போல இருக்கு. நல்லா இருந்துச்சுங்க. வந்து எல்லார்கிட்டயும் சிரிச்சுட்டு எல்லாத்தையுமே ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாப்புல. அவரையும் புடிச்சுட்டு போயிட்டாங்க. அவரு கடைசில வந்துருவாருன்னு நெனச்சேன் நானு. பார்த்தா எதுவும் நடக்கல. அந்த அதுவும் அவங்க ஊரோட சூப்பரா இருந்துச்சு. நீங்க அந்த நீங்க சொன்ன சூப்பரான பாயிண்ட் ஆ, அது. ஆ, அந்த ஆ, அந்த டெத் சர்டிஃபிகேட் வர்ற சீன் இருக்குல்ல, நான் வந்து எனக்கு ம், எனக்கு வந்து அந்த சீன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது வந்து அந்த சீனை வந்து எப்படி எப்படி பர்சீவ் பண்றதுன்னே தெரியல. ஓகேயா? ம், தெர் இஸ் அதாவது இந்த நம்ம சினிமா பார்க்கும்போது சில நேரத்துல வந்து வில் ஹாவ் அ நம்மளால விவரிக்க முடியாத ஒரு 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 ம், ஃபீலிங் இருக்கும் தெரியுமா? அந்த தி அன்டிஸ்கிரைபபிள் ஃபீலிங் தட் அது அது வந்து அந்த இடத்துல வந்து அந்த கேரக்டர் ஃபீல் பண்றது தான் எக்ஸாக்ட்லி நம்மளும் ஃபீல் ஆ, பண்ணுவோம். அது வந்து ஐ எம் பிரெட்டி ஷூர் இட்ஸ் நாட் ஹாப்பினஸ் பிகாஸ் ஆ, ஷீஸ் ஹோல்டிங் த டெத் சர்டிஃபிகேட். ஸோ கரெக்ட். இட்ஸ் அந்த ஃபீலிங் ஆஃப் ரிலீஃப். ஓகே, அந்த ஒரு ஒரு க்ளோஷர் கிடைக்குது. ம், தி பர்சன் இஸ் நவ் ஷீ ஷீ கேன் கான்ஃபிடென்ட்லி டெல் த வேர்ல்ட் தட் ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் கில்டு. ஸோ தட் தட் ரிலீஃப் வந்து ஐ வாஸ் வெரி இட்ஸ் அமேசிங் டைரக்ஷன் பிகாஸ் அவங்க ஃபீல் பண்ற எக்ஸாக்ட் எமோஷன் வந்து நம்மளும் வந்து ஃபீல் பண்றோம். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப ம். பிடிச்சிருந்தது. ஆமா. அவங்க வந்து அந்த எல்லா ஃபோட்டோக்கு பின்னாடி டெத் சர்டிஃபிகேட்ட வச்சுட்டு, அவங்க செம்ம பிரேவ்ங்க. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அவங்க இதுதான் அவங்களுக்கு நடந்திருக்குன்னா, அதையே எடுத்துட்டு அவங்க லைஃப் மிஷனாவே இதாக்கிட்டு, அவங்கள மாரி யாரெல்லாம் ப்ராப்ளமேட்டிக்கா அவங்களோட வாய்ஸா இருந்தது ரொம்ப பெரிய விஷயம். சூப்பரான ஆளுங்கலாம் நம்ம ஊர்ல இருந்திருக்காங்க. நம்ம இருக்கிற வேர்ல்ட்ல இருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்க ஊர் தட் கல்ச்சரே சூப்பரா இருந்துச்சுங்க. இப்போ ஆ ம். அதாவது எப்ப பார்த்தாலும் பீச்ல விளையாடிட்டே இருக்கிறது. நம்ம சின்ன வயசுல கூட இவ்வளோலாம் என்ஜாய் பண்ணிருக்கோமா தெரியல. இங்க கிரிக்கெட் விளையாடுறது மாரி இவங்க விளையாடிட்டு வராங்க, விளையாடிட்டு வராங்க, விளையாடிட்டு வராங்க. ஜாலியா இருக்காங்க. சூப்பருங்க. ஹைஃபை. இல்ல, அது அது வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு 20, 25 மினிட்ஸ் வந்து சாலிடா வந்து தே வி ஆர் ஷோன் தேர் லைஃப்ல. ஆ ஆ யூனோ ம், அவங்க வந்து ஹவ் ஹவ் ஹேப்பி தே ஆர், ஹவ் ஒரு அந்த அந்த வீட்ல வந்து ஒரு தட் தட் ஆம் ஆல்தோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்க வந்து ஆ சொசைட்டில என்ன நடக்குதுங்கிறத காமிச்சாலும், பிரெட்டி மச் வந்து ம். இட் இஸ் அ ஹேப்பி ஹேப்பி ஹவுஸ்ஹோல்ட். ஆமா. ஹேப்பி ஃபேமிலி. அந்த அந்த the the way that is shown, right? Cut that to the towards the end where அவங்க வீட்டு காலி ம். பண்ற ஒரு 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 சீன் வரும்ல. எனக்கு வந்து அந்த ஐ வாஸ் அப்படியே ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு.
அந்த அதே வீடு வந்து எல்லா சாமானையும் எடுத்துட்டு வெறும் அந்த ஆ. அப்படியே எம்டி ஹவுஸா இருக்கிறது வந்து எம்ப்டி ஹவுஸா இருக்கும்போது. இட் வாஸ் ஷேட்டரிங். ஸோ அந்த அந்த டைரக்டர் வந்து இந்த ரியல் லைஃப் கேரக்டர்ஸ்க்கு வந்து பக்கத்துல இருந்திருக்காரு போல. ஓகே, லைக் கைண்ட் ஆஃப் ம். நெய்பர் ஆர் அவங்க அந்த அந்த வீட் அவங்களோட ஆக்சுவல் வீடெல்லாம் வந்து பார்த்துருக்காராம். ஸோ அவர் வந்து திஸ் இஸ் ஹவு தேர் லைஃப் வாஸ் போல. He has tried to stay very honest to அந்த how their house was, how happy they were, and all that. அது வந்து it is um, uh, it's like it's one of those when you watch the first 30 minutes. வி ஆர் லைக் பார்ட் ஆஃப் தெம் ரைட். Ah, ஏதோ and நம்ம நம்ம பக்கத்து வீட்ல இந்த மாரி. exactly it is that kind of ஆமா. நமக்கு நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா வந்து நம்மள்து இந்த மாரி தான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க அவங்க. ah வீட்டுக்குள்ள குழந்தைங்க. ஆ. See, they சூப்பரா. employed this interesting technique where இப்ப ஜென்ரலா நம்ம படத்தை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் ஜென்ரலி ஹேப்பன்ஸ் யூ ஆர் மோஸ்ட்லி வந்து வெளில இருக்கிறவங்களோட ஒரு பெர்ஸ்பெக்டிவா அந்த வீட்டை ம். காமிப்பாங்க. இல்லைன்னா வந்து வீட்டுக்குள்ள ஃபுல்லா காமிப்பாங்க. ஹவு த திங்ஸ் ஆர் இன் த ஹவுஸ் அண்ட் ஆல் தட். இது வந்து தே எம்ப்ளாய் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக் வேர் you go in and come out. ஆ. It's more, I would say it's more from a child's perspective. That's how ம். children they run into. ஆமா. சின்ன பசங்க தான் வந்து ஆமா. கரெக்ட். ஸோ pretty much வந்து அந்த பசங்க அந்த சின்ன பையன் அண்ட் ஹவு ஹிஸ் ஆ. அவன் உள்ள அவங்க பசங்களோட வெளில ஓடி போவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப உள்ள வருவாங்க. வி see what is going on in the house. We see the elders, then we again go out, we again come in. அது வந்து the technique was very 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 interesting. That really gave a perspective. ஆமாங்க. அவங்க எவ்வளவு சந்தோஷமா இவங்களும் வந்து இருக்காங்க. கூலஸ்ட் பேரண்ட்ஸ் மாரி காமிச்சாங்கல்ல. எங்க அப்பாட்ட போட்டு குடுத்தோனே அடிக்க போகும்போது தான் வந்து சிரிச்சுட்டே, "அப்படியா சூப்பர் ஜாலியா இருக்கு." உன் பையன் வந்து நைட் எழுப்புவான். அவ கூட வந்து ஏதோ பெருசா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப கூட போய் பிங் பாங்லாம் விளையாடிட்டு ஜாலியா தான் இருப்பாங்க. சூப்பருங்க. எனக்கு வந்து அது அப்புறம் இவங்க கேரக்டரும் சூப்பரா எழுதியிருந்தாங்க. அவங்க வந்து பெருசா அவங்களுக்கு எதுவுமே நடக்கிறது தெரியாது. ஆனாலுமே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து படிக்க போயிட்டு இருக்க வீட வித்துட்டு சூப்பரா மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. அவங்க கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருந்த மாரி காட்டுவாங்க. சூப்பர்ங்க. கடைசி அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே, ஐ மீன் ஆச்சரியம் இஸ் நாட் த ரைட் வேர்ட். இட் ரியலி அமேஸ்ட் மீ. ஆ கரெக்ட். அதுதான். ஸோ அமேசிங்கா தான் இருந்துச்சு. we've seen um, people in our families, in our friends' families, where and um, um, the lady would not have been the breadwinner of the house. ம். ஆனா வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து பிகாஸ் ஆஃப் த சர்க்கம்ஸ்டான்ஸ் தே வுட் ஹவ் ஹேட் டு ஹேட் டு பி ஸ்டெப் அப் அண்ட் இது இல்லை அந்த தட் ஆஸ்பெக்ட் வந்து தே தே அந்த 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 டிரைவ் அண்ட் டிட்டர்மினேஷன். ஏன்னா 48 ம். வயசுல போய் வந்து காலேஜ் முடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப இப்ப கஷ்டம். நான் படிக்கிறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த இதுல வந்து along those lines how they have ம். done that is I mean ரொம்ப அந்த அதாவது இட் வாஸ் ஆக்சுவலாக நான் படத்தை பத்தி எதுவுமே தெரியாம தான் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே, நான் எதுவும் ம். ரியல் லைஃப் ஸ்டோரிங்கிறதுலாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் டு திங்க் தட் someone has uh, gone through this வந்து it ஆ. still amazes me. அது ஓகே. ஒரு பயங்கர இது. ஸ்கேரியாவும் இருக்கு. அதே சைடுல இவங்க பண்ணத பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்கா வருது. எப்படி Yeah. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. இதையும் தாண்டி அவங்கள மட்டும் ஹெல்ப் பண்ணது இல்லாம, அவங்களோட ட்ரூத்த மட்டும் ஃபைண்ட் பண்ணாம, அவங்கள மாரி இருக்க எல்லாருக்கும் வந்து ஆமா, ஒரு வாய்ஸா வந்திருக்காங்க. ஓ! பெரிய விஷயம். எக்ஸாக்ட்லி. ஆ நான் நான் வந்து அவங்க பையன் கூட புக் எழுதுறது. ஆ. ஆக்சுவலா அது 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 அவங்க ஐ வாஸ் ஷாக்ட் அது. அந்த ஆ. பையன் வந்து வீல் சேர்ல வர்றத பார்த்தோன்னே ஐ ஆ. வாஸ் லைக் டேய் ஐயோ ஏன்டா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆஹ், ஆனா அவரு சந்தோஷமா தான் இருந்த மாரி இருந்துச்சு. அவங்க சைடுல ஒரு ஸ்டோரி மாரி சொன்னாங்க. உங்களுக்கு நடந்தது ரொம்ப கேட்டு ஹார்ட் பிரேக் ஆனன்னு சொல்லிட்டு. ஆனா அத பத்திலாம் அவங்க சொன்ன மாரியே தெரியல.
அவரு இவரோட ஜாலியா அவங்க அப்பா எப்படி சந்தோஷமா இருந்தாரோ அதே மாதிரிதான் எங்க பையனும் இருந்தாரு. Yeah. கடைசியில அவங்களுக்கு வந்து அந்த அல்சைமர்ஸ் வந்துரும்ல. அவங்க No Alzheimer's. ரொம்ப Yeah. பேரா வளர்றத பார்த்துட்டு அவங்க 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 ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்து சிரிப்பாங்க. இது மட்டும் தான் Yeah. அவங்க அப்பா பண்றாங்க. Yeah. Yeah. மத்தபடி எந்த ரியாக்ஷனுமே இல்ல. Yeah. சொல்லிட்டுங்க. Yeah. நான் நான் வந்து சும்மா யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். படத்துக்கு இந்த ம், செஷனுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக. ஸோ தெர் இஸ் அ வீடியோ டைரக்டரோட வாய்ஸ் ஓவர்ல ஒரு 3 மினிட் வீடியோ இருக்கு. ஓகே. ம், அவர் வந்து அந்த ஹி டாக்ஸ் அபவுட் தட் ஒன் சீன். ஸோ தட் பிவட்டல் சீன் வேர் தேர் லைஃப் சேஞ்சஸ். ஸோ அந்த அந்த சீன்ல வந்து ஆம், அவங்க வந்து டெலிபரேட்டா வந்து வாட் தே ஹவ் டன் இஸ் த சீன் வேர் அவங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு தெர் இஸ் so much intimacy between them. அந்த ஒரு அவங்க ஆ, ஸ்டடியில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது suddenly the maid comes in and says there is someone to see you. And அந்த first we see only the maid, then suddenly the door அந்த அது அந்த வீட்டுக்கு போலீஸ்காரன் வருவாங்க. வந்து பின்னாடில இருந்து வந்து he opens the door fully and we see all the police standing there and him talking, him ஆ, saying that okay we have an ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக நீங்க ஆ. இன்ட்ராகேஷனுக்காக வந்துட்டு அப்- போகணும் அப்போ அப்படின்னு கூட சொல்லி. ஒரு மூஞ்சில ஒண்ணுமே இருக்காதுங்க. சிரிச்ச மாதிரியே இருக்காது. யா. அத வந்து சூப்பர் பாயிண்ட்ல அத வந்து டைரக்டர் வந்து என்ன சொல்றாரு, ஹீஸ் ட்ரைங் டு மெயின்டெயின் தட் ஹீ டீப் டவுன் ஹீ நோஸ் தட் சம் சம்திங் இஸ் நாட் ரைட். பட் ஹீஸ் ட்ரைங் டு மெயின்டெயின் அ சென்ஸ் ஆஃப் அது என்ன, இட்ஸ் நத்திங், இட்ஸ் ஜஸ்ட் ரொட்டீன். காம்னஸ். ரொட்டீன் ஓகே. அப்படிங்கிற ஒரு ஒரு இதை வந்து பண்றதுக்காக வந்து ஹீஸ் மெயின்டைனிங் தட் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தென் அந்த அந்த சீன் வந்து அந்த அந்த சீன் ஆரம்பிக்கிற பாயிண்ட்ல இருந்து வாட் தே டூ இஸ் தே சேஞ்ச் டு கம்ப்ளீட் ஹேண்டல்ட். ஹேண்டல்ட்ல வந்து த தி கேமரா கீப்ஸ் ஷேக்கிங் டு 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 சிக்னிஃபை தட் தெர் இஸ் அ சம்திங் இஸ் சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் கோயிங் ராங் அப்படிங்கிறத வந்து சிக்னிஃபை பண்ணுறதுக்காக. அண்ட் தென் அந்த பாயிண்ட் முன்னாடி வரைக்கும் வந்து த மியூசிக் இஸ் கம்ப்ளீட்லி லைவ்லி, லைவ்லி அண்ட் சோ மச் ஹாப்பினஸ். அண்ட் அட் தட் பாயிண்ட் மியூசிக் கம்ப்ளீட்லி டைஸ் டவுன். மியூசிக்கே கிடையாது. அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் the film until that point is so bright. Okay, அவங்க how they have lived the characters, how they have they show every அந்த அந்த வீட்டை காமிக்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் வெல் லிட் அண்ட் வெரி பிரைட். நான் இந்த பாயிண்ட்ல வந்து தேர் லைஃப் இஸ் கோயிங் டு சேஞ்சுங்கிற சிக்னிஃபை பண்றதுக்காக வந்து இட் ஸ்லோலி பிகம்ஸ் டார்க். ஸோ அந்த ஸ்லோலி பிகம்ஸ் டார்க் தான் வந்து த போலீஸ் வந்து கோஸ் அண்ட் க்ளோசஸ் த கர்டன்ஸ். ஸோ கர்டன் ஒன்று ஒன்றா வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணுற பாயிண்ட் வரும். ஸோ அந்த ஸோ கர்டன் க்ளோஸ் பண்ணுற பாயிண்ட், ஸோ அதை வந்து தே வாண்டட் டு டூ இட் டெலிபரேட்லி போல, டு ஷோ தட் தேர் தேர் லைஃப் இஸ் சேஞ்சிங் கம்ப்ளீட்லி, இட்ஸ் கோயிங் டு பிகம் டார்க்னு. அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நான் 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 படத்தில் வந்து கேர்ஃபுல்லாக அதை பார்த்தேனான்னு தெரியல. Pretty much the rest of the film is in darkness. ஆமாங்க. It's கொஞ்சம் either அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி ரொம்ப லைவ்ல நான் இது எப்படி கவனிச்சேன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் படம் டல்லான மாரி தான் இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா அது மாரி தானே அந்த படம் டல்லா தான் இருக்கும். இது மாரி கவனிக்கல. ஆனாலுமே அவங்க வந்து எப்படி அவங்கள கஷ்டப்படுத்துனாங்க அது மாரி அவங்க பெருசா காட்டவே இல்ல. அவங்க அடைச்சு வச்சிருப்பாங்க மட்டும் தான் காட்டுவாங்க. யாரும் கத்துறது, அடிக்கிறது மாரி கூட எதுவும் காட்டல. mm. அ வாய்ஸ் ஐ மீன் அந்த ஆ அதான் கொஞ்சம் லைட்டா ஸ்க்ரீமிங் சவுண்ட்ஸ் ஆமா. வந்து கேட்டுட்டு தானே இருக்கும். ஆமா. அந்த டீச்சர் கூட அப்புறம் அ அவங்க சைட்ல இருந்து அவங்களோட நானும் இது மாரி ஆயிருக்கேன் சொல்லி லெட்டர் குடுப்பாங்க. ஆனா அவங்களோட பெருசா கஷ்டத்துன்னு சொல்லி அது மாரி சொன்ன மாரியே தெரியல. Mm. இது கொஞ்சம் லைட்டா காட்டிட்டாங்களோ அவங்க கொஞ்சம் நான் இந்த படத்த பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இது மாரி தான் போட்டிருந்தாங்க. இது இன்னும் கொஞ்சம் ஏன்னா நெறைய பேரோட லைஃப் இது மாரி தான் இருக்கு. அவங்க கொஞ்சம் அ இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா காட்டிக்கலாமோ சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுவே அ Yeah. இந்த படத்துக்கு தேவை இது ஓகே தான். இது ஏன்னா இது ஓகே இந்த தான். ஸ்டோரி ம். இதுவே எஃபெக்டிவா தானே இருந்தது. இதுக்கு மேல வந்து இதான் இந்த படத்துக்கு இது எஃபெக்டிவா தான் இருந்துச்சு. இவங்களோட ஆம், ஸ்டோரி சொல்ற மாரி தான் இருந்துச்சு. So இது கரெக்ட்டா தான் yeah. இருந்துச்சு. இதுக்கு மேல இது போச்சுன்னா ஒரு ஃபேமிலியோட ஸ்டோரி இல்ல. ம். இதுக்கு மேல போச்சுன்னா இட் பிகம்ஸ் லைட்டா வெரி
வெரி கோரி ஆமா. அண்ட் கிராஃபிக் ஆ. டார்ச்சருக்குள்ள தான் போகும். விச் விச் ம். மேக்ஸ் இட் அது தி தி ப்ராப்ளம் இஸ் தட் வில் டேக் த கொஞ்சம் ஃபோக்கஸ் அவே டிசாஸ்டர் மூவி ஃப்ரம் மாரி போயிடும். இட் வில் டேக் த ஃபோக்கஸ் அவே ஃப்ரம் இந்த ஃபேமிலில இருந்து. இட் வில் ம். பிகம் த நம்ம இப்ப தமிழ் சினிமால இப்ப பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். ஜெய் பீம். அதான் அதான் ஆ. வந்து அண்ட் நான் நான் வந்து ஆக்சுவலாக அதை பற்றி ஒரு ஐ ஐ ரெட் சம்திங் சிமிலர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஐ ரெட் சம்திங் சிமிலர் நாட் அபவுட் பிரேசில் பட் இந்தியாவில் வந்து அந்த எமர்ஜென்சி டைமில் வந்து இதே மாதிரி வந்து ஒரு ம். யூனியன் லீடர் ஒருத்தரை வந்து ஆம், அந்த நைட்டோட நைட் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஐ திங்க் அன்டில் ஃபார் so many இயர்ஸ் அவங்களுக்கு வந்து அவருக்கு என்ன ஆச்சுங்கிறதே தெரியாது. ஓகே. அந்த ஓ! அந்த பையன் வந்து ஐ திங்க் ஹீஸ் அ ஜேர்னலிஸ்ட். அவரோட ஒரு ஃபேஸ்புக் ஆ. போஸ்ட் ஒன்று வந்து எழுதியிருந்தாரு. நான் அதை பற்றி பேசுறதுக்காக வந்து ஐ ட்ரை டு சர்ச், ஆனால் என்னால் கண்டே பிடிக்க முடியல அந்த போஸ்ட்டை. இட் வாஸ் லைக் சம் 8-10 இயர்ஸ் பேக் அந்த போஸ்ட் வந்து படித்த ஞாபகம். பட் பட் ஸோ தட் ஸ்டோர் that part is very very familiar. Or one fine evening, um, or one fine day, the family's life completely changes with an incident. அது வந்து and ஒரு lack of closure. ஸோ இப்போ அவர் வந்து if that ம். person என்னாச்சு எதுவுமே died in புரியல. some other way, right? You know ம். what has happened to him. Now this is a situation where you have no idea what happened to him. It's just bits Yeah. and pieces of uh, information that is available. So அதை வச்சு வந்து you have ம். to um, it is a லிவ் challenging. த்ரூ ரைட். Yeah, வெயிட் பண்றதா exactly. இல்ல வந்து ம். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த இது வந்து இஸ் வெரி வெல் கேப்சர்ட் இன் த ஃபிலிம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்து அந்த அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் தான் வந்து ஞாபகம் வந்துட்டே இருந்தது. அது ப்ராப்ளி எப்பயாவது அது கிடச்சதுன்னா ஐ போஸ்ட் இட் இன் த குரூப். சூப்பர்ங்க. எனக்கும் ஏதாவது கான்ட்ரடிக்ஷன் ரீல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு தடவ தான் நான் நோட் பண்ணேன். ஏதோ ஒண்ணு நான் சர்ச் பண்ணிட்டு அது லைக் பண்ணது. அதுக்கு முன்னாடி அது பார்த்துட்டு நான் அது சம்மந்தமா படிச்சிருந்தேன் கமெண்ட்ஸ்லாம். அது அது மேல இருக்க முன்னாடி இருக்க ரீல்ஸ் கீழ இருக்க ரீல் என்னால ஸ்க்ரால் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த ரீல் மட்டும் காணவே காணோம் நடுவுல. ஸோ அது வந்து ஏதோ இந்த யுஎஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த நாட்டோட இதுல டார்கெட் பண்ணி கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலா நிஜமா பொய்யான்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு வந்தேன். அதுக்கு மேல இருக்க போஸ்ட் பார்க்க முடிஞ்சுச்சு. கீழ இருக்க போஸ்ட் பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த போஸ்ட் மட்டும் காணோம். அது ரீஃப்ரெஷ் இஷ்யூ இல்ல. ஆனா என்ன ஜென்ரலா சம்திங் தான். ஜென்ரலா வந்து this is an that incident, whatever they are showing, right? It is a common incident that has happened across the world. Okay. Including Tamil Nadu, India, where அதாவது இந்த அன்னைக்கு ஆஹ், ஆஹ், அன்னைக்கு வந்து இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆஹ், யாரெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கோ அகைன்ஸ்டா இருக்காங்களோ. த்ரெட்னு அரசாங்கம் ஃபீல் பண்ணுதோ ம். அவங்களுக்கு வந்து திஸ் இஸ் த வே, திஸ் இஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி த வே தே டூ திங்ஸ். அது வந்து ம், ஆஹ், அது இட்ஸ் a sad situation. That's what happened அந்த 1930s நாட்சிஸ். அதுக்கப்புறம் வந்து ம். தி அந்த தி அது என்ன அந்த ஆம், ரஷ்யா இது அந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டாலின். 1930ஸ்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து ஆ ஹிட்லருக்கு வந்து அகைன்ஸ்டா வந்து அவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு. அவங்க நல்லா இருக்குங்க. அவங்க வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் தான் அவங்க போடுறாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால ஃபீல்ட்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க வந்து பெருசா எதுவுமே அகைன்ஸ்டா பண்ணல. ஆ இது மாரி வந்து நம்ம கொல்றது வந்து தப்பு சொல்லிட்டு பேம்ப்ளெட் தான் குடுப்பாங்க. அதுக்கே அவங்கள தூக்குல போட்டாங்க. ரொம்ப சின்ன பசங்க. ஸ்கூல் படிக்கிறப்போ. செம்ம திஸ் திஸ் ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க வந்து சொல்லுவாங்க, ஆ நான் வந்து வேர்ல்டு ஃபுல்லா சுத்தி இருக்க எல்லாருமே வந்து ஆப்போசிட் வியூ வச்சாலும் வந்து எனக்கு கரெக்ட்டா தோன்றத நான் பேசுவேன். எல்லாருமே இந்த வியூவ மாத்தவே முடியாது. அது மாரி சொல்லுவாங்க. பேரு வந்து டக்குனு ஞாபகம் வரல. மறந்தாச்சு. that is a very common playbook of dictators.
அது வந்து the big இது வந்து என்னன்னா வந்து டியூ ப்ராசஸ் அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ டியூ ப்ராசஸ் ம். எதுவுமே இல்லாமல் வந்து அவங்கள வந்து தே தே டேக் அந்த இதே மாதிரி தான் இது எக்ஸாக்ட்லி தி சீன் would have happened in every dictatorial regimes வேர் திடீர்னு ஒன் நைட் வந்து போலீஸ் வருவாங்க, ஆளை தூக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை பத்தி எதுவுமே தெரியாது, அவருக்கு என்ன இருக்காரா செத்தாரா எதுவுமே தெரியாது. this is this is the this is the way, but most often than not they would have been killed. இந்த ஒரு இந்த ஜேர்னலிஸ்டுக்கு வந்து ஆச்சு சவுதி, ஆம், அந்த ஆம், ஆ, சவுதி ராயல் ஃபேமிலி, முகமது பின் பின் சல்மான் பத்தி வந்து ஏதோ அவர் வந்து எழுதிட்டு இருந்தார் வாஷிங்டன் போஸ்ட்டுக்கு. ம். அவரை வந்து வாட் தே டிட் இஸ் டர்க்கியில், ஐ திங்க் இஸ்தாம்புல்ல இருக்கிற ஆம், அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எம்பசி வந்து ஆம், அவர் ஏதோ எம்பசிக்குள்ள போயிருக்காரு, திரும்பி வரவே இல்லை. நோ ஒன் நோஸ் வாட். அங்கேயோ? ஆமா, எம்பசிக்குள்ள வச்சு அவரை வந்து apparently he was killed. So but no one knows what happened. So ஏன் இவங்க வந்து சாஃபி ஸ்கூல் இவங்க பத்தி படம் இருக்கு நினைக்கிறேன். அதை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஓகே ஓகே ஆஹ் ஆஹ் இந்த இந்த எம்பிடிஐ குரூப்ல வந்து இதை பத்தி பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். ஓகே 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 ஓகே, நைஸ் 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 நைஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ். யா, அப்புறம் வேற என்ன? யா, தீஸ் ஆர் pretty much the points that நானும் வந்து ஆம், நான் வந்து பேசணும்னு நினைச்சது. வேற ஏதாவது எனிதிங் ஸ்பெசிஃபிக் தட் யூ வாண்டட் டு ஷேர் அபவுட் த ஃபிலிம்? ஆமா, எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். குட் தான். கொஞ்சம் ரொம்ப சோகமா இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. இப்படி ஒருத்தவங்க வந்து அவங்களோட ப்ராப்ளம்காக வந்து நடந்ததுக்கு அப்புறம் அப்படி இருந்துடாம அவங்களோட ஃபேமிலியும் பார்த்துட்டு சுத்தி இருக்க எல்லாரோட இதே மாதிரி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்காக வாய்ஸாவும் இருந்திருக்காங்க. ரொம்ப ம். பெருமையா இருக்கு. ஒரு மாதிரி அமேசிங்கா இருந்துச்சு பார்க்கும்போது. சூப்பரா இருக்கு. இதுவும் பண்ண எனக்கு ஒரு முடியும் மனுஷனால சொல்லிட்டு. ஒரு ம். சீன் டைரக்டர் பேசினதுல வந்து சொன்னது, அந்த that so interestingly this film has only two close-up shots on. Okay, one close-up வந்து அதான் the two close-ups are for அவங்களோட லாஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். அவரை ஆ, அவரை வந்து கார்ல வந்து கூட்டு கூட்டிட்டு போவாங்க. போகும்போது. இவங்க வந்து that is ம். the only scene where they went for a close-up போல. வேற எந்த சீன்லயும் வந்து they did not go for full close-up shot. ஸோ தட் இஸ் ஒன் அமேசிங் திங் தட் அது ரொம்ப அமேசிங்கா இருந்தது வந்து the thought that went into the film making. ஆ, நம்ம ஸோ ஜென்ரலாக வந்து சினிமா வந்து வாட் தே டென் டு டூ இஸ் தே டென் டு இப்போ ஓகே ஒரு ரியாக்ஷன் ஷாட்னா ஓகே யா க்ளோஸ் அப் போயிடுங்க. அதுக்கு நம்ம இப்போ சீரியல்லாம் வரும்ல, சீரியலில் வந்து ஆ, பார்த்தீங்கன்னா எல்லாரோட பிஜிஎம்லாம் ரியாக்ஷன் போட்டு. ஷாட்ஸும் வந்து ஃபுல் க்ளோஸ் அப்பில் வந்து அவங்களுக்கு வந்து ரியாக்ஷன் ஷாட் எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ ஸோ திஸ் இஸ் ஹவ் ஜென்ரலி சினிமா அப்ரோச்சஸ் இட். அதில் வந்து பெருசாக ரீசன்லாம் கிடையாது. ஓகே, வை தே ம். ஆர் வை யூ கோ ஃபார் அ க்ளோஸ் அப் ஃபார் தட் பர்சன் அப்படிங்கிறது. இது பிஜிஎம் போடலாம்ல? இதுல வந்து there was a thought process behind why they went for அந்த அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் அப் ஷாட். ஆ. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன் மோர் திங் ஐ ஐ ஹர்ட் த டைரக்டர் சே வாஸ் தட் சீன் வேர் அந்த அவரை கூட்டு போறதுக்கு முன்னாடி பொண்ணு வந்து அவர்கிட்ட வந்து பேசுவா. அவர் வந்து அந்த ஆ, ஷர்ட் ட்ரெஸ் ஏதோ போட்டு. வந்து ஆ, ஸோ அந்த இது வந்து apparently that was a real conversation that happened போல. அந்த the real ஓ, life director வந்து டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க அவர்கிட்ட பேசினது. ஸோ அதனால வந்து அந்த அந்த லாஸ்ட் கான்வர்சேஷனை வந்து he wanted to keep it not கீப் இட் ரியல். ஆமா keep it real. அண்ட் அது ரொம்ப எமோஷனலா இருந்தது வந்து அடுத்து ஆமாங்க. அதுக்கு அவங்க வந்து எப்படிங்க அந்த டைம்ல போட்டுக்கோமா, எடுத்துக்கோமா என்ன ஜாலியா இருக்கு. ஒரு ஒரு சோக சீன்ல ஒரு அப்படியே கூலா இருந்திருக்காரு. அந்த அந்த பொண்ணு அப்புறமும் வந்து அந்த you'll notice that that girl keeps
wearing her father's shirt. She smokes her father's ஆமா. cigarette. And அதெல்லாம் அது வந்து அந்த சீன்ல வந்து நான் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். சின்ன பையன் வந்து நானும் ஸ்மோக் பண்ணவா அப்படின்னு கேட்கும்போது வந்து நீலாம் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறது. தட் சீன் வாஸ் ஆல்சோ பிரில்லியன்ட்லி டன். ரொம்ப பிடிச்சிருந்தது அது. யா அதுதான். ம். வேற லெவலா எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன மூவி? நெக்ஸ்ட் ஆ வீக்கா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்? இல்ல நெக்ஸ்ட் வீக் வில் டூ. லாஸ்ட் வீக் வந்து சின்ஸ் வி டிட் நாட் டூ இட் ரைட். அதனால தான் வந்து ஐ தாட் வில் டூ இட் திஸ் வீக். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம வில் கோ பேக் டு our யூசுவல். ரொட்டீன். நெக்ஸ்ட் வீக் வந்து த புவனேஷ் வந்து எடிட் பண்ண ஃபிலிம் மித்யா. த கன்னடா ஃபிலிம் மித்யா, தட் he was the um, ஆ editor. உங்க குரூப்ல போட்டீங்க. கரெக்ட். Yeah, he was the editor for that film. So I don't know if he'll be available to join, but I'll ask him if he's free. I'll ask him to join. Mm. So super. Then we'll close out the session, Arun. சூப்பருங்க. குட் Thank you so டாக்கிங். much, எல்லாம் Arun. ஜாலியா இருந்துச்சு. I thought I'll have to do this alone, but thank you so much for joining. ஆமாங்க. நான் எனக்கு கூட நாளைக்கு எக்ஸாம்லாம் இருக்கு. சரி, இந்த படம் பார்த்த படம் நல்லா யாருமே வரமாட்டாங்க நெனச்சேன். அதுதான். Thank you, Arun. Thank you all for watching. So our next session is going to be the Kannada film Mithya. See you all in the next session. Thank you. சசிகுமார் மாதிரி சிரிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. Yeah, please do watch our videos. Please subscribe to Lights On Discussion Club channel as well. Thank you, guys. Thanks, Arun. Thank you. Hmm?